காத்திருக்க பழகிக்கொண்டால் உள்ளத்தின் வலிமையை அறுவடை செய்வீர்கள். நம்முடைய அவசரத்தினால்தான் நாம் பெரும்பாலும் விபத்துக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் இந்த நாளிலும் நான் உங்கள் மத்தியிலே காத்திருப்பு அறை அனுபவம் என்கின்ற ஒரு தலைப்பில் உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். என் இணையதள நண்பர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒருவேளை இதுவரையிலும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசுவதற்காக எடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால் காத்திருப்பு அறை அனுபவம், வெயிட்டிங் ரூம் ஆர் வெயிட்டிங் ஹால் எக்ஸ்பீரியன்ஸ். எபிரேயர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அந்தப்படியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இன்னைக்கு காத்திருத்தல் என்பதற்கான ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தர் என்னுடைய துணையாய் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். பல்வேறு காத்திருப்பு அனுபவங்களை நாம் உலகில் சந்திக்கிறோம். பயணத்திற்கான காத்திருப்பு, மருத்துவ காத்திருப்பு, படிப்பிற்கான காத்திருப்பு, பணிக்கான காத்திருப்பு, திருமணத்திற்கான காத்திருப்பு, குழந்தை பேற்றுக்கான காத்திருப்பு, பணி உயர்வுக்கான காத்திருப்பு, எல்லாவற்றிற்கும் மேலாக மரணத்திற்கான காத்திருப்பு. இப்படியாக பல காத்திருப்புகளும் நமக்கு பல்வேறு அனுபவங்களை தந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் காத்திருப்பு அறை அனுபவத்தில் நாம் சந்திக்கின்ற முக்கியமான ஒரு மனநிலை என்னவென்றால் சலிப்பு. அதே போலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் அநேகர் சலிப்புடன் தான் இருக்கிறதை காண முடிகிறது. எனக்கு ஊழியம் இல்லையே, என்னை யாரும் அழைப்பதில்லையே, எனக்கு வருமானம் இல்லையே, நான் எப்படி என்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்வது, ஊழியத்தை நம்பி நான் எப்படி ஜீவிக்க முடியும், இப்படியெல்லாம் நாம் பல விதங்களிலே சலித்து கொண்டுதான் இருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய காத்திருப்பு அறையில் அமர்ந்திருந்தவர்கள்தான். நீங்கள் மாத்திரம் உங்களை மாத்திரம் கடவுள் காத்திருப்பு அறையில் அமர வைத்திருக்கிறார் என்று நீங்கள் ஒருபோதும் எண்ணிவிட வேண்டாம். உங்களை சுற்றிலும் ஏராளமான மக்கள் காத்திருக்கத்தான் செய்கிறார்கள். ஒருவேளை வேலைக்காக காத்திருக்கலாம், அல்லது ஏதாச்சும் பதிலுக்காக காத்திருக்கலாம், ஒரு சிலர் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம். உங்களை சுற்றிலும் ஏராளமான மக்கள் தங்கள் டேனுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நீங்கள் எதற்காக காத்திருந்தாலும் நமக்குள் ஒரு நம்பிக்கை வேண்டும் என்பதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதினாலே? இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். எதினாலே அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள்? ஒன்று, விசுவாசத்தில் உறுதியோடு காத்திருந்ததினால் அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இரண்டாவதாக, காணப்படாதவைகளிலும் நிச்சயத்தோடு காத்திருந்தவர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த 1ஆம் வசனம் எபிரேயர் 11:1 நமக்கு சொல்லுகிறது. அந்நாள் கடவுள் தருவார் என்ற நம்பிக்கையோடு பல ஆண்டுகளாக காத்திருந்தாள். யோசேப்பு தான் தலைவனாக போகும் இறை தரிசனத்தை சிறு பிராயத்திலேயே பெற்ற போதிலும் அவன் 14 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலைக்குள் அமைதியாக காத்திருந்தான். மனிதர்கள் மறந்துவிட்டார்கள் அவனை, ஆனால் கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார் என்று சொல்லுகிறது. அதுதான் அங்கே யோசேப்பினுடைய காத்திருப்பு அறை அனுபவம். மனுஷிக ஆதரவுகள் இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் தனிமையில் காத்திருக்கிறோம் என்று எண்ணிவிடாதீர்கள். கர்த்தர் உங்களோடையே உட்கார்ந்து கொண்டிருப்பார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. அதுதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் என்கிறது எபிரேயர் 11:1. மோசே கடவுள் கொடுக்கும் மாபெரும் பொறுப்பை உணர்ந்து கொள்ள அங்கே எகிப்திலிருந்து ஓடி வந்த பின் அவன் 40 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அவசரப்படுவதால் தான் அநேகர் இன்று கடவுள் தரும் பொறுப்பை இழந்து நிற்கிறார்கள். ஆபிரகாம் கடவுளால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனை தன் 100வது வயதில்தான் பெற்றுக்கொண்டார். ஆனால் காத்திருப்பு அறைக்குள் அடிமை பெண் ஆகாரிடம் அவர் சற்று தடுமாறின போதிலும் தவறின போதிலும் அங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி போட்டு அவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நோவா
நோவாவினுடைய காத்திருப்பு அறை அனுபவம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் தயை கிடைத்தது. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் புல்வெளியில் ஆடுகளை மேய்ப்பவனாக காத்திருக்க வேண்டியதாயிற்று. பிதாவாகிய தேவன் மனுமக்களுடைய மீட்புக்காக மேசியாவை அனுப்புவேன், இரட்சகரை அனுப்புவேன் என்று ஏதேனிலேயே வாக்கு பண்ணின போதிலும் அங்கே பிதாவாகிய கடவுள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் காத்திருக்கிற சூழ்நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ ப்ராசஸ், ஆதியாகமத்திலிருந்து அங்கே மல்கியா அந்த பழைய ஏற்பாடு முடிகிற வரைக்கும் பாருங்கள், ஏராளமான ப்ராசஸ்களை நாம் காண முடிகிறது. அதுலேயும் பாருங்கள், இயேசு பிறப்பதற்கு முன்பு 400 ஆண்டுகள் அமைதி காத்தது. காத்திருப்பு அறை அனுபவத்தின் உச்சக்கட்டம் அமைதி. நம்ம பாடுறோம் இல்லையா, சைலண்ட் நைட் holy night, all is calm, all is bright. இங்கே இந்த அனுபவங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அமைதி என்பதுதான் நம்முடைய காத்திருப்பு அனுபவத்தை வெளிப்படுத்த வேண்டும். நான் காத்திருந்தேன்னு சொல்லாமல் நம்முடைய அமைதி, நம்முடைய காத்திருப்பு அனுபவத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒருவேளை நீண்ட காலமாக காத்திருக்கிறோமே என்று சொல்லி நீங்கள் சோர்வடையலாம். ஆனால் நீண்ட காலமாக நம்பிக்கையோடு காத்திருந்து கடவுள் அருளின நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் சரித்திரத்திலும் வேதாகமத்திலும் அநேகர் காணப்படுகிறார்கள். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து 1915ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பியவர் 32 ஆண்டுகள் சுதந்திர போராட்ட விடுதலை இயக்கத்தில் காத்திருந்தார். அவரது காத்திருப்பு அறை அனுபவத்தின் உச்ச கட்டம் என்னவென்றால் அகிம்சை. ஒத்துழையாமை இயக்கத்திற்கான கரு இந்த அகிம்சையிலிருந்து தான் அவருக்கு வெளிப்பட்டது. ஆப்ரஹாம் லிங்கன் 1861இல் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் 16வது ஜனாதிபதியாக அவர் தேர்வு செய்யப்படும் முன் அவர் பெற்றிருந்த காத்திருப்பு அனுபவத்தை சரித்திரம் எப்படி பதிவு செய்திருக்கிறது தெரியுமா? மல்டிபிள் லாசஸ் அண்ட் டிஃபீட்ஸ், பல தோல்விகள் மற்றும் பல இழப்புகள். அரசியல் தோல்விகள் மட்டுமல்ல, 1850ஆம் ஆண்டில் அவரது மகன் எட்வர்ட் பேக்கர் மரித்தான். ஜனாதிபதியான மறு வருடத்திலேயே அவருடைய அடுத்த மகன் வில்லி லிங்கன் மரித்தான். ஆனால் அவர் பெற்ற காத்திருப்பு அறை அனுபவம் என்ன தெரியுமா? கடவுளோடு அவர் வைத்திருந்த நம்பிக்கையின் தொடர்புதான். அதுதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாமோ பல வேளைகளிலும் அவசரப்படுகிறோம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நம் அவசரம் விபத்துக்களில் தான் முடியுமே ஒழிய நற்காரியங்களில் ஒருபோதும் அது முடியாது. இன்றைக்கி ரோட் சைன்ஸையும் ரோடில் உள்ள டிராஃபிக் சிக்னல்ஸையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாகனங்களில் நாம் பயணிக்கும் போது சாலையில் உள்ள அந்த அடையாளங்களையும் அந்த சமிச்சைகளையும் நாம் பார்த்து கொண்டே நிதானமாக செல்ல வேண்டும். இன்றைக்கி சிக்னல்களில் காத்திருக்கும் போதும் டிராஃபிக் ஜாமில் நீங்கள் காத்திருக்கும் போதும் அவசரப்படாதீங்க. உங்கள் அவசரம் ஒரு கல்லை கூட நகர்த்த முடியாது. அந்த எண்ணம் நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காத்திருப்பு வேளைகளில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யுங்கள். அங்கே காத்திருப்பதை உங்கள் காருக்குள்ளேயே இருக்கிறவங்க கூட, இல்லைன்னா உங்கள் பைக்கில் நீங்கள் நின்று காத்துக்கிட்டு இருக்கும்போது அருகாமையில் நிற்பவர்களோடு கூட புன்முறுவலோடு அந்த காத்திருப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை மற்றவர்களுக்கும் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். சற்று நேரம் கண்ணை மூடலாம். நான்லாம் அநேக வேளைகளில் சிக்னலில் போய் நிற்கும்போது கரெக்டாக அப்போ தான் சிக்னலில் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா நான் கொஞ்சம் கண்ணை மூடுவேன். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இல்லைன்னா என் மனைவிக்கிட்ட சொல்லிடுவேன், சிக்னல் விழ முன்னாடி எனக்கு சொல்லுமா, நான் எந்திரிச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு இருப்பேன். அல்லது பாட்டு கேட்கலாம், மற்றவங்களோடு நீங்கள் பேசலாம். இன்றைக்கி ஒரு வேளை கடவுள் ஏதாவது ஒரு விபத்தில் உங்களை காப்பாற்றவே இங்கே வைத்திருக்கலாமே என்று சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும். காத்திருத்தல் சோர்வை அகற்றும். அதுபோல் அதுதான்
அதுதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2024 ஆண்டின் இந்த கோடை காலத்தில், இந்த மே மாதத்தின் அந்த வெப்பத்தினுடைய உச்ச கட்டத்தில் நிறைய சிக்னல்களில் பந்தல் போட்டு வச்சுருந்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் அந்த பந்தல்கள் வழியாக போனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பந்தல் தான் நம்முடைய காத்திருப்பு பந்தல் என்பதை நான் புரிந்து கொண்டேன். காத்திருத்தலின் சுகத்தை நீங்கள் அனுபவிக்க முன் வந்தால் உங்கள் கழுத்துக்கு வர்ற கத்தி கூட உங்கள் தலைக்கு மேலே போயிடும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காத்திருத்தல் என்பது நம் விசுவாசத்தை மேம்படுத்துவதற்கு இன்றியமையாதது. அரிஸ்டாட்டில் சொன்னார், காத்திருத்தல் கசப்பானது, ஆனால் அதன் கனியோ சுவையானது என்றார். செயின்ட் அகஸ்டின் சொல்லியிருக்கிறார், பொறுமையோடு காத்திருத்தல் என்பது ஞானம் நமக்கு துணை நிற்கிறது என்று அர்த்தம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், காத்திருக்க பழகிக்கொண்டால் உள்ளத்தின் வலிமையை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த 4-5 வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வைத்து பாருங்கள். 2ஆம் வசனத்தில் எரேமியாவை பார்த்து கடவுள் சொல்கிறாரு, நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே உனக்கு சில காரியங்களை நான் டீச் பண்ண போகிறேன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த எரேமியா 18 3ஆம் 4ஆம் வசனங்கள் எதை விளக்குகிறது என்றால், குயவன் மண்ணை பிசைந்து திரிகையில் வணைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது சில பாத்திரங்கள் கெட்டு போகுமாம், சில உற்பத்தி கெட்டு போகுமாம். ஆனால் எதை மீண்டும் திருத்தமாக செய்ய முடியும் என்று தன் பார்வைக்கு எது சரியாப்படுதோ அந்த மண் பகுதியை மாத்திரம் எடுத்து தனியாக வைத்து கொள்ளுவானாம். மற்றதை எல்லாத்தையும், இது சரி வராதுன்னு நினைக்கிற எல்லாத்தையும் தூர வீசிடுவானாம். தன்னுடைய பார்வைக்கு சரியாய் கண்டதை திரும்ப வேறே பாத்திரமாக அவன் வணைகிறான். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உங்களை காத்திருக்க வைத்துத்தான் அந்த காத்திருப்பு நேரத்தில் கடவுள் உன்னை தம்முடைய விருப்பத்தின்படி அவர் வணைகிறார். அன்றைக்கி ஆரான் என்ற இடத்துல எவ்வளவோ மக்கள் இருந்தாங்க, நிறைய மக்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை மட்டும்தான் தெரிந்தெடுக்கிறார். தம்முடைய பாத்திரமாக வணையவே தெரிந்தெடுத்து காத்திருக்க வைத்தார். அதைத்தான் எபிரேயர் நிருப ஆக்கியோன் மிக தெளிவாகவும் அழகாகவும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அந்தப்படியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நீங்கள் காத்திருக்க வேண்டிய நேரம் வருகையில் உங்களுக்கு முன் காத்திருந்த அநேகர் கடவுளின் நன்மைகளை அவர்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக பெரிய அளவில் பெற்றுள்ளார்கள் என்பதை நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும். காத்திருப்பு அறை அனுபவம் என்பது நம்பிக்கையோடு கடவுளிடம் வேண்டுதல் செய்யும் நேரம். ஆகவேதான் இயேசு சொன்னார், நீ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து போய் அதனுடைய கதவை மூடிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி காத்திருப்பு ஜெபங்கள் சபைகளிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் இல்லாமல் போய்விட்டது. காத்திருப்பு ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிற போஸ்டர்களையே இன்றைக்கி காணோம். எல்லாம் ஆசீர்வாதத்திற்கும் செழிப்புக்கும் தான் அழைக்கிற அழைப்புகள். இதை பார்த்து தான் மக்கள் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய சபைகளில் காத்திருப்பு ஜெபங்களை நீங்கள் உருவாக்குங்கள். உங்கள் குடும்பத்தில் காத்திருப்பு ஜெபங்களை நீங்கள் உருவாக்குங்கள். கர்த்தர் உங்களோடு துணை நிற்பார். இதை மறந்து போகக்கூடாது. முடிவுரையாக 3 கேள்விகளை நான் உங்கள் முன் வைத்து முடிக்கிறேன். முதலாவது கேள்வி, உங்கள் காத்திருப்பு அனுபவம் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் எவ்விதத்தில் உங்களுக்கு உதவி இருக்கிறது? இரண்டாவது கேள்வி, கடவுளின் வாக்குத்தத்தங்கள் உங்களில் நிறைவேற நீங்கள் காத்திருப்பீர்களா? மூன்றாவது கேள்வி, காத்திருப்பு அறை நம்பிக்கை எவ்விதத்தில் உங்களை ஊக்குவித்திருக்கிறது? சிந்திக்க வேண்டும். இந்த 3 கேள்விகளையும் திரும்ப கேளுங்க. கேட்டு இந்த 3 கேள்விக்கு நீங்கள் ஒரு பேப்பரில் பதில் எழுதி வைங்களா, உங்கள் பைபிளில் ஒரு பதில் எழுதி வச்சு ஒரு பேப்பரில் பதில் எழுதி வச்சு ஒட்டி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். காத்திருப்போர் கடைப்பிடிக்க வேண்டியவை: பாவத்திற்கு விலகியிருங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள், தவறு செய்கிறவங்களை மன்னிங்க, நம்பிக்கையில் பலப்படுங்கள். அந்த காத்திருப்பு தரக்கூடிய பலன், ரிசல்ட் என்ன தெரியுமா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பீர்களாயின்
2 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். 2 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுவே உங்களுடைய காத்திருப்பு வரை அனுபவமாகிவிடும். 1, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. 2வதாக பரலோக வாழ்வை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பொழுதுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே வழங்கப்பட்ட இந்த செய்தியை ஆண்டவரே, தேசத்தின் பல மூலைகளிலும் இருக்கிற மக்கள் எந்த நிலையில், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எங்கு அமர்ந்து கேட்டாலும் ஆண்டவரே, நீர் அவர்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே, உம்முடைய காத்திருத்தல் ஆண்டவரே இவர்களுக்கும் உரித்தாகத்தக்கதாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே தங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் வழிநடத்தும். பலவித தேவைகளோடு ஆண்டவரை அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த கிருபை தங்கியிருக்கட்டும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து எங்களுடைய சேனலை நீங்கள் பாருங்கள். நிறைய செய்திகள், பாடல்கள் உண்டு. புதிய பாடல்கள். தற்போது ஒரு பாடலை நாங்கள் உங்களுக்கு பதிவேற்றம் செய்ய போகிறோம். அனைத்து சமயத்தினரும் கேட்டு மகிழக்கூடிய ஒரு பாடல், தேவா உம்மை தேடுகிறேன், விரைவில் வெளிவர இருக்கிறது. அதையும் நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் சமய பேதமின்றி அனைவருக்கும் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கேட்டு மகிழட்டும். கடவுள் உங்கள் மூலம் மகிமைப்படுவாராக. காட் பிளஸ் யூ.